ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற குதிரமுக்கு ட்ரெக்கிங் பாயிண்ட். இந்த குதிரமுக்கு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கிற மலை கர்நாடகாவிலேயே 2வது பெரிய உயரமான மலை. இது கீழே இருந்து சுமார் 6200 அடி உயரத்தில் இருக்கு. இந்த ட்ரெக்கிங்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப் அண்ட் டவுன் 18 கிலோமீட்டர். போற வழியில சின்னதும் பெருசுமா நிறைய நீரோடைகளை கிராஸ் பண்ணி போவோம். இது கண்டிப்பா நமக்கு நல்ல அட்வென்ச்சரான ட்ரிப்பா இருக்கும். இந்த குதிரமுக்கு பீக் பாயிண்ட் கர்நாடகா மாநிலத்தில் சிக்மங்களூர் மாவட்டத்தில் கலாசாங்கிற ஊரில் இருக்கு. ட்ரெக்கிங் போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு நாங்கள் கலாசா போயிட்டோம். அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் முலடிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணோம். நாங்கள் தங்கியிருந்தது இந்த ஹோம் ஸ்டேயில். சூப்பரான கிளைமேட். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ட்ரெக்கிங் போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேயிலேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது செக் போஸ்ட் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர். அந்த 7 கிலோமீட்டர் ஃபுல்லாகவுமே ஆஃப் ரோடு தான். ஸோ அதுக்கு நாம் ஜீப்பில் தான் போக முடியும். ஜீப்புக்கு அப் அண்ட் டவுன் 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஜீப்பில் 10 பேர் வரைக்கும் போகலாம். நாம் எத்தனை பேர் போகிறோமோ அவ்வளோ பேரும் அந்த 2000 ரூபாயை ஷேர் பண்ணிக்கலாம். ஜீப் ட்ராவல் ஒரு ½ அன் ஹவர் ஆகும். போகிற வழியில் 2 பக்கமும் பாக்கு தோட்டம், காஃபி தோட்டம், மிளகு தோட்டம்னு பார்த்துக்கிட்டே போகலாம். செக் போஸ்ட்டில் காலையில் 7 மணிலேருந்து ட்ரெக்கிங் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ட்ரெக்கிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அந்த வெப்சைட் பேர் ஆரண்ய விஹாரா. அதில் ஒருத்தருக்கு ஃபீஸ் 575 ரூபாய். இந்த ட்ரெக்கிங்கோட பீரியட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்துலேருந்து பிப்ரவரி வரைக்கும் மட்டும்தான் அனுப்புவாங்க. இதுதான் நாம் போகிற ரூட் மேப். இந்த ரூட் மேப்பில் ரொம்ப முக்கியமாக ஓடைகள் எங்கெங்கே குறுக்க வரும், அப்புறம் ஃபோன் சிக்னல் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் நடக்க ஆரம்பித்ததும் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கையில் ரெயின் கோட் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நல்ல grip இருக்கிற ஷூ மஸ்ட். நடக்க ஆரம்பித்தாச்சு. நாம் நடக்கிற மொத்தமுமே ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். அதாவது அப் அண்ட் டவுன் அந்த 18 கிலோமீட்டருமே ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். நாம் கிராஸ் பண்ணுற முதல் நீரோடை இது. நிறைய மழை பெஞ்சா இந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. சேஃப்டிக்கு கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த குதிரமுக்கு நேஷ்னல் பார்க் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதுனால இந்த சீசனில் நல்ல மழை பெய்யும். ஸோ பார்க்க பச்சை பசேல்னு குளிர்ச்சியாக ரம்யமாக இருக்கும். அதனாலேயே மான்சூன் டைமில் கர்நாடகா கவர்மெண்ட் நிறைய ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் நம்ம போயிட்டுருக்க இந்த குதிரமுக்கு பீக் மாதிரியே நேத்ராவதி ட்ரெக்கிங், அதுவும் ரொம்ப ஃபேமஸ். இங்கிருந்து தான் நேத்ராவதி அப்படிங்கிற ஆறு உருவாகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குதிரமுக்கு பீக் கர்நாடகாவிலேயே 2வது பெரிய உயரமான மலை. இந்த ட்ரெக்கிங்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ்
அப் அண்ட் டவுன் சேர்த்து மொத்தம் 18 கிலோமீட்டர். அதிகபட்சம் அந்த செக் போஸ்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு, மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 8 to 10 மணி நேரம் ஆகும். वेटिंग करूँगा. ಆಪಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ ಒಬ್ಬ ಇಲ್ಲ ಮಗಳ ಬೆಳಿ ಎಷ್ಟು ಹೇಳ್ಬೇಕ ಅಂತೇಳಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದ್ದಾರೆ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ ಬಂದೆ
ಈಗ ಎತ್ಕೊ ಬಂದೀನಿ ಒಬ್ರನ್ನ ಹೌದಾ ರೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ ಎತ್ಕೋಬೇಕಾ நம்ம கூட வர்ற கைடு நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ நாம் பாதி தூரத்தை கடந்துட்டோம். இந்த ட்ராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா, மழை பெய்யும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மழை நின்று மேகங்கள் சூழ்ந்துடும், அப்புறம் திடீர்னு அப்படியே வெளிச்சமாக ஓப்பன் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் மழை நின்று மேகங்கள் சூழ்ந்துடும், அப்புறம் திடீர்னு ஓப்பன் ஆகி வெளிச்சமாயிடும். ஸோ இந்த மொமெண்ட்டை நான் என்ன தான் வார்த்தைகளை சொன்னாலும் நீங்கள் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஃபீலே வேறு. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் தான் எடுத்தேன். வீடியோவில் பார்க்குறதுக்கும் இதே விஷுவலை அங்கே நேரில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒரு முறையாவது இதை நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சொல்லப்போனால் சிம்ப்ளி இட்ஸ் ஹெவன். இப்போ நாம்
7 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. இவங்க நமக்கு முன்னாடி மேலே போனவங்க இப்போ திரும்ப கீழே வந்துகிட்டு இருக்காங்க. ಮಾಡಿದ್ರೆ ವಿಡಿಯೋ போ. இங்கிருந்து மேலே பிக் பாயிண்ட் போகிற வரைக்கும் செம்மையான காற்று, பயங்கரமான குளிர். ஆக்சுவலாக கிளைமேட் கிளியராக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற மலைகள் மற்ற விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் போனப்போ இந்த இடத்துலேருந்து முழுக்க மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. நாம் நடந்து போகிற பாதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒரு 10 அடி தூரம், அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் இதுவும் கூட ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இப்போ நாம் மேலே ரீச் பண்ணிட்டோம். மணி 1. நாம் இந்த பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே கங்க்ராட்ஸ் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அடையாளத்துக்கு அங்கே ஒரு கொடி இருக்கும். நாம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அங்கே பயங்கரமான காற்று. அந்த பீக் பாயிண்டில் மட்டும் ஜியோ, பிஎஸ்என்எல் டவர் இருக்குது. ஆனால் உங்களால் ஃபோனை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா பயங்கரமான காற்று, அப்புறம் பயங்கரமான குளிர் இருக்கும். அதனால் உங்கள் கை விரலெல்லாம் அப்படியே விரைச்சி போயிருக்கும். ஸோ பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. சில பேர் அங்கேயே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டாங்க.
நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து காற்று குறைவாக இருக்கிற இடத்துல சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நனைஞ்சுக்கிட்டே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி அதை வீடியோ பண்ண முடியல. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பீக் பாயிண்ட்டுக்கு 1 மணிக்குள்ளே வந்துடணும். ஒருவேளை 1 மணிக்கு நீங்கள் பாதி வழியில் இருந்தால் உங்களை அப்படியே அங்கிருந்து கீழே அனுப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து 2 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பித்தோம். ಎಲ್ಲಿ ನೀರ ಹತ್ರ ನಂದು 2 ಬ್ಯಾರೆ 3 ಬ್ಯಾರೆ 4 ಬ್ಯಾರೆ ಕಿರಣ ಯಾರು 2 ಜನ ಕಿರಣ ಯಾರು 2 ಜನ ಕಿರಣ ಅಂತ ಕಿರಣ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಗಾಡಿ temple right on home right. That is my home. Oh. You have. Sheetal right homestay owner. கீழே வரும்போது மேகங்கள் விலகிருச்சு. ஸோ கிளியரான விஷுவல்ஸ் கிடச்சிது. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ರಾತ್ರಿಗೆ 3 ಜನ ಹೋಗ್ಯಾರ ಯಾರು ಕೇಳೋರ್ನ ಅವರಿಗೆ ಫೋಟೋ ತಕ್ಕ ಫೈನ್ ಹಾಕ್ಬೇಕಾಗುತ್ತೆ. மொத்தமாக அங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்சா ಅದಿನ್ನ ಐತೆ ಬಾ ಇನ್ನೂ 1 ಕಿಲೋಮೀಟರ್ ಅದಿನ್ನ 3 ಕಿಲೋಮೀಟರ್ ಐತೆ ಅದಾದ ಒಂದು ಅದಾಗ ಒಂದು 4 ಕಿಲೋಮೀಟರ್ 5 ಕಿಲೋಮೀಟರ್.
எதிர்மலையில் பச்சை பசேல்னு ஒரு கோடு போட்ட மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ கைடுக்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து அதுதான் வந்து டிஸ்ட்ரிக்டை பிரிக்கிற பார்டர் அப்படின்னு சொன்னார். அதாவது நாம் இருக்கிறது சிக்மங்களூர், எதிர்மலையில் அந்த பச்சை கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தக்ஷண கன்னடா. கீழே இறங்கும் போதும் மேகங்கள் சூழ்றதும், அப்புறம் கிளியர் ஆகிறதும், உடனே மழை பெய்யறதும், இப்படி கிளைமேட் மாறி மாறி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் 2 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பித்து செக் போஸ்ட்டுக்கு 5 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாம் காலையில் வந்த ஜீப்லேயே திரும்ப ஹோம் ஸ்டேக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஓவராலாக இந்த ட்ரிப்போட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 4000 ரூபாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் போகிறதுனா இது வரைக்கும் நீங்கள் ட்ரெக்கிங் போனதில்லை அப்படின்னா, இல்லை நாங்கள் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த இடத்த பார்க்கலன்னா, நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு முறை இந்த குதிரைமுக்கு பீக் பாயிண்ட்டை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.